வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 ஆஃப் அட்டல் லேபோட ஆடிட் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஆன்லைன் சர்வே பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் சர்வேயில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஒரு கொஷினுக்கும் நீங்கள் கொடுக்குற பதிலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த கொஷின்ஸ் மாறும். ஸோ ரொம்ப கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க நம்ம என்ன ஆன்லைன் சர்வே கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், Atal Innovation Mission Niti Aayog has engaged Athena Infonomics to assess Atal Tinkering Labs. The objective of the assessment are two. So இந்த Athena Infonomics அப்படின்ற கம்பெனி தான் இந்தியா ஃபுல்லாக அட்டல் லேப்ஸை ஆடிட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், evaluate the performance of funded Atals in terms of infrastructure, student engagement, ATL Events, innovations carried out in the schools. இந்த 4 விஷயம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, measure effective utilization and compliance of ATL scheme. Fund utilization guidelines படி பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது. Track the education and career journey of ATL students. Track the change in the mindset of ATL in-charges, principals and teachers working in ATL schools through a number of projects undertaken in STEM. ஸோ இந்த அட்டல் டிங்கரிங் லேப் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலில் இன்சார்ஜ் மைண்ட் செட்டு, பிரின்சிபல் மைண்ட் செட், மற்ற டீச்சர்ஸோட மைண்ட் செட்லாம் எப்படி மாறி இருக்குன்றதை பார்க்குறாங்க. Understand the impact on the community post the introduction of ATL program towards affinity in STEM, entrepreneurship skills and career options. நியர்பை கம்யூனிட்டியோ இல்லை அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கிட்டேயோ இந்த அட்டலாக வந்ததுக்கப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றியோ ஸ்டெம் பற்றியோ அவங்களோட பார்வை எப்படி மாறி இருக்குது அப்படின்றத அசஸ் பண்ண போகிறாங்க. As a part of the assessment, an online survey is administered to get more inputs regarding procurement system, usage of dashboards, submission of utilization certificates, participation in events, monthly reports, etc. You're requested to respond to the survey by filling up the questionnaire link given below. In case the principal ATL in charge should fill up this form. Data collected from you will help AIM conduct the assessment smoothly. Your support is solicited in this regard and expect you to provide correct and sincere information in this survey. So, in the survey, ஸ்கூலோட பிரின்சிபல் அல்லது லேபோட இன்சார்ஜ் தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 2 பேர் யாரோ ஒருத்தர் தான் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எடுக்கிற டைம் ஆகும், ஈஸியாக இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேபோட ஏடிஎல் கோட். 99% ஸ்கூலுக்கு உங்களோட லேபோட கோட் தெரியும். அட்டல் லேபோட ஏடிஎல் கோடு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு எய்மோட அஃபிஷியல் மெயில்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படியும் இல்லைன்னா ரீச் அவுட் டு எஸ், வி கேன் ஹெல்ப் யூ ஃபைண்ட் தட். அண்ட் யூடைஸ் கோட், இது கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலுக்கு தெரிஞ்சிருக்கும். நேம் ஆஃப் யுவர் ஸ்கூல் ஆஸ் பர் நீங்கள் என்ன அப்ளை பண்ணும்போது எப்படி கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி கொடுங்க. ஃபுல் அட்ரஸ் ஆஃப் யுவர் ஸ்கூல், பின்கோட், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், நேம் ஆஃப் த ஸ்கூல் பிரின்சிபல், கான்டாக்ட் நம்பர் ஆஃப் த ஸ்கூல் பிரின்சிபல், டெசிக்னேஷன் ஆஃப் த பர்சன் ஃபில்லிங் அவுட் திஸ் சர்வே, பிரின்சிபலா, ஏடிஎல் இன்சார்ஜா, எனி அதர். வேறு யாராவது ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு எனி அதர் கொடுத்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். யார், அவங்க என்னவா இருக்காங்க, நேம் ஆஃப் த பர்சன் ஃபில்லிங் அவுட் திஸ் சர்வே, நேம் ஆஃப் அட்டல் டிங்கரிங் லேப் இன்சார்ஜ் இன் ஸ்கூல், ஃபோன் நம்பர் ஆஃப் அட்டல் டிங்கரிங் லேப் இன்சார்ஜ் இன் ஸ்கூல், டேட் ஆஃப் இனாக்ரேஷன். டேட் ஆஃப் இனாக்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியல, மந்த் தான் ஞாபகம் இருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒர்க்கிங் டே பார்த்து நீங்கள் டேட் போட்டுக்கலாம். கிராண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட், உங்களுக்கு ஃபண்ட் வந்ததை பற்றி அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் செக்ஷன் 2ல் இருக்குது. ஸோ ஹேஸ் த ஸ்கூல் ரிசீவ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் tranche of payment from Atal Innovation Mission? Yes, no, இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இது 2த்துல ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். உங்களுக்கு 12 லட்சம் வந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு. Did your school apply for second installment? அதாவது tranche 2 12 லட்சம் எங்களுக்கு யூஸ் பண்ணிட்டோம், அடுத்த இயருக்கான ஆப்ரேஷனல் ஃபண்ட் எங்களுக்கு கொடுங்க, நம்ம அப்ளை பண்ணோமான்னு கேட்குறாங்க. இதுக்கு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணியிருக்கணும், அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா there's a sub question. Why did your school not apply for second installment tranche payment from Atal Innovation Mission? We did not fully utilize the first installment. இது ஒரு ஆப்ஷன். There were other school related responsibilities. We were unable to procure appropriate support. Any other? Can't say, don't know. இங்கே வந்து நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ விச்எவர் இஸ் அப்ளிகபிள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்கள் வெண்டர்கிட்ட வந்து சப்போர்ட் கிடைக்கல, ஆர் உங்களுக்கு ப்ரொசீஜர் பற்றி தெரியல அப்படின்னா எனி அதரில் போட்டு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம்.
Did the school feel the need for additional funding of the Atal Tinkering Lab? Yes அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த சேஞ்சஸும் இல்லை, நோ அப்படின்னு சொன்னீங்கனாலும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ there is no sub question for this. Did the school ever spend money for the ATL from sources other than the amount received from AIM? கவர்மெண்ட்லேருந்து வந்த ஃபண்டை தவிர நீங்கள் வேறு ஏதாவது ஃபண்ட் யூஸ் பண்ணீங்களா? எஸ் அப்படின்னா ஹவு மச்ன்னு கேட்குறாங்க. லெஸ் தேன் 50,000, பிட்வீன் 50,000 to 1 lakh, 1 lakh to 1,50,000, 1.5 lakhs to 3 lakhs, 3 lakhs and above. ஸோ இதில் நீங்கள் எதாவது ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அது என்ன அமௌண்ட்டோ அது கொடுங்க. நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா there are no sub questions. நீங்கள் 12 லட்சம் மட்டும்தான் அந்த லேப்க்கு செலவு பண்ணீங்க. ஏன்னா சில ஸ்கூல்ஸ் வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ்க்கு ரூம் ரெடி பண்ணுறதுக்கு அவங்களோட ஓன் மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னன்றது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதை போடலாம். செக்ஷன் 3 இஸ் ஃபார் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட், யூசின்னு சொல்லுவோம். இந்த யூசி வந்து எவ்ரி 6 months நம்ம சப்மிட் பண்ணணும். Has your school submitted the year-wise utilization certificate pertaining to Atal Tinkering Lab? Yes. Yes ன்னு சொன்னீங்க. There are few sub questions. What are the reasons that led to your school to submit? UC நீங்கள் எந்தெந்த காரணங்களால சப்மிட் பண்ணீங்க ஈஸியாக? ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸால் சப்மிட் பண்ண முடியல, ப்ராசஸ் தெரியல, சப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கேள்வி கேட்குறாங்க. Support from school and administrative staff, clear instructions from AIM, user-friendly portal, organized our data information and is easily available. Any other? Don't know. இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் அப்ளிகபிளோ? நிறைய ஸ்கூல்ஸுக்கு வந்து யூசி வந்து நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, வெண்டரோ இல்லை யாரோ ஒரு தேர்ட் பர்சன் கிட்டேயோ கேட்டு பண்ணியிருப்பீங்க. சிலர் நீங்களே எல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணியிருப்பீங்க. ஸோ அது என்ன ஆப்ஷனோ அதை நீங்கள் டைப் பண்ணலாம். இங்கே ஆப்ஷன் இல்லை அப்படின்னா எனி அதர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ பாக்ஸ், அங்கே நீங்கள் டைப் பண்ணலாம். அடுத்த சப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஃபேஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் சப்மிட்டிங் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்? இட் இஸ் டைம் டேக்கிங் ப்ராசஸ் டு கம்பைல் இன்ஃபர்மேஷன், not aware of utilization details, did not receive appropriate resources from the school, delay in getting approved UC from school authorities or financial experts, difficult to upload it in the portal, no challenges faced, any other? Don't know, can't say. ஸோ இதில் நீங்கள் பதில் சொல்லலாம். அடுத்து நோன்னு கொடுத்தீங்கன்னா, யூசி நீங்கள் சப்மிட் பண்ணல அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் நாட் சப்மிட்டிங் யூசின்னு கேட்டிருக்காங்க. நான் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட், don't know about the procedure, certificate is pending with the financial section wing of the school, certificate is pending for approval from higher authority, were not aware of the requirement of submitting UC, any other? Don't know, can't say. ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபில் பண்ணலாம், எது உங்களுக்கு அப்ளிகபிளோ. அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எம்எஸ், பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம். இதில் தான் நம்ம பண்ணக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸையும் அக்கௌண்ட் பண்ணுவோம். As a school entered expenditure details pertaining to ATL in the Public Finance Management System portal till December 2022. Yes அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 2 sub questions வருது. What are the factors that helped you in the submitting expenditure details pertaining to ATL PFMS portal till December? Clear instruction from AIM about the procedure of submitting the Public Finance Management System, organized maintenance of the data, support from the school and administrative staff, timely accountability meeting within the school. ஸோ இதில் எந்த ரீசன்னால நீங்கள் வந்து பிஎஃப்எம்எஸ்ல எல்லாம் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறு என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருக்கா? சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அவைலபிளாக இல்லையா? அப்ராப்ரியேட் ரிசோர்ஸஸ் வந்து ஸ்கூல்கிட்ட இருந்து கிடைக்கல, லாட் ஆஃப் டைம் டு அப்லோட் த இன்ஃபர்மேஷன் இந்த போர்ட்டல், டிஃபிகல்ட் டு அப்லோட் டீடைல்ஸ் இந்த போர்ட்டல். இதுவும் மல்டிபிள் சாய்ஸ், நீங்கள் 2-3 ஆப்ஷன்ஸ் கூட சூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து நான் பிஎஃப்எம்எஸ் பண்ணல அப்படின்னு நோ கொடுக்குறீங்க அப்படின்னா, வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் நாட் சப்மிட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. We are not aware of the requirement of submitting in PFMS. We didn't know about the procedure of the PFMS. We faced login issue in PFMS. We have no data information to be submitted. We felt no need to submit information in the portal. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது உங்களுக்கு அப்ளிகபிளோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்த செக்ஷன் ப்ரொக்யூர்மெண்ட். Has your school procured instruments, equipments for Atal Tinkering Lab through government e-marketplace? ஜெம் போர்ட்டல் மூலியமாக வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, வாட் ஆர் த ரீசன்ஸ் விச் மேட் இட் ஈஸி ஃபார் யூ டு ப்ரொக்யூர் எக்யூப்மெண்ட் ஃபார் ஏடிஎல்? கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பை கவர்மெண்ட், யூசர் ஃப்ரெண்ட்லி ஜெம் போர்ட்டல், ரீசனபிள் ப்ரைஸஸ் ஆன் ஜெம் போர்ட்டல் ஆஸ் கம்பேர்ட் டு எக்ஸ்டர்னல் மார்க்கெட், ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி ஆர் பெட்டர் இன் கம்பேரிசன் டு எக்ஸ்டர்னல் வெண்டர்ஸ், அதர் ஆப்ஷன்ஸ், டோன்ட் நோ, கான்ட் சே. What are the issues faced by you while procuring for Atal
It is a time-taking process. Delay between placing the order and getting the delivery. After-sale support is poor. Poor quality of products. The required quantity is not available. Higher price quotes by the vendor. No challenges faced. Any other? Don't know, can't say. Another sub-question. Any suggestion to improve government e-marketplace? Better portal interface. More vendors to be made available. Reduce the time gap between placing the order and receiving the supply. Provide redressal mechanism. Provide provision to rate the vendors. No suggestions. Any other? இதே நீங்கள் ஜெம் மூலிமா வாங்கலை நோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, what are the reasons for not doing the procurement through GEM? We don't know about GEM. We are not registered in GEM. We have our own procurement system. We doubt the quality of vendors in the GEM portal. GEM portal has limited options for items. Higher prices compared with external vendors. Any other? Don't know, can't say. ஸோ இது வரைக்கும் நிறைய செக்ஷன்ஸ் பார்த்துட்டோம், நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த ஃபார்மை நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்கள், ஏதாவது டவுட்ஸ், கொஷின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு புரியாத விஷயங்கள் இருந்தது, உங்களுக்கு ஹெல்ப் தேவை, எனக்கு ப்ராசஸே புதுசுங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவர் மெயில் ஐடி இருக்குது, அந்த மெயிலுக்கு நீங்கள் ஒரு மெயில் பண்ணலாம் உங்கள் ஸ்கூலோட அஃபிஷியல் மெயிலிருந்து. வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. Let's continue with the survey. So அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 6 ATL dashboard. Has your school ever logged into ATL dashboard? Yes. Did you ever use the revamped ATL Tinkering Lab dashboard? யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. What are the factors that influenced your decision to log into ATL dashboard? Clear instructions from AIM, access to ATL Tinkering Lab IDs, user-friendly portal, support from school and staff, etc. Any suggestions to improve the ATL Tinkering Lab dashboard? Should make the portal interface more user-friendly, lesser data information to be entered, lesser data, ஒரே ஆப்ஷன் 2 வாட்டி கொடுத்துருக்காங்க. Provide updates, information, news through the dashboard. Provide provision to share the school's feedback on ATL Tinkering Lab. No suggestion, any other. ATL Tinkering Lab ஓட டேஷ்போர்டில் நீங்கள் லாகின் பண்ணல நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, there is what are the reasons for not accessing ATL dashboard? We don't know about dashboard, we are not registered in the dashboard, we don't see the need to access the dashboard, it is a time-taking process, too much information is asked, appropriate staff is not available to aid in adding information to the dashboard, dashboard is complicated, we don't know how to enter information in the dashboard, you are unable to access the dashboard, infrastructural challenges, no internet, low speed, etc. Any other? Don't know, can't say. So அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா teachers training. Did any teacher from your school participate in teacher training conducted or facilitated by AIM? What are the challenges faced while attending the training? Limited participant permitted, the venue is far from the school, topics covered are difficult to understand, no challenges faced. Any other? Don't know, can't say. இங்கே நாங்கள் பார்த்த வரைக்கும் சில ஸ்கூல்ஸ் எங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் இங்கே ஒரு ஆப்ஷனாக இல்லை. பட் எனி அதரில் we want teachers to say openly what are the things that they face as a challenge. ஸோ நிறைய செஷன்ஸில் லாங்குவேஜ் வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷாக இருக்குது, பட் ஆஃபன் தே ட்ரான்ஸ்ஃபர் டு அ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், மோஸ்ட்லி ஹிந்தி. ஸோ இந்த ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக போடுங்க. ஸோ தட் பீப்புள் வில் ஆர்கனைஸ் அதர் லாங்குவேஜ்க்கு தனித்தனியாக. ஏன்னா லாங்குவேஜுக்குன்னு தனியாக ஒரு இனிஷியேட்டிவ் எய்ம் எடுத்தாங்க, ஒரு லாங்குவேஜ்லையும் நம்ம கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்தியாவில் அவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். டீச்சர்ஸ் இந்த மாதிரி இதுக்கு எஸ் கொடுக்காம நீங்கள் நோ கொடுத்தீங்க அப்படின்னா, what are the reasons for not attending the teacher training? We don't know about this training. We applied but no further communication from AIM. Not interested to participate in training. Any other? Next is section 8, mentor of change. Is there a mentor of change assigned by AIM or selected by your school? Yes அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ். How satisfied are you with various aspects of mentor of change? Approachability, satisfied, neutral, unsatisfied, not applicable. Skill sets of MOC, satisfied, neutral, unsatisfied, not applicable.
time spent devoted by MOC, feedback inputs provided by MOC, support provided by MOC, support provided to improve the utility of ATL. What are your suggestions to improve the role of mentor of change? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எம்ஓசியை மாற்றலாம் அப்படின்னு கேட்குறாங்க. MOC should be involved in training, teaching students. MOC should provide ideas for innovation, should facilitate any collaboration opportunities with external organization institution, should help the ATL to get external funding donation, should promote the activities innovation done by ATL. No suggestions, any other, don't know, can't say. இதில் நீங்கள் எங்களுக்கு எம்ஓசி இல்லை அப்படின்னு நோன்னு கொடுத்தீங்கன்னா எந்த சப் கொஷின்ஸும் வரல. ஸ்டேட்டஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வித் ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்ஸ், எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹூ இஸ் த பார்ட்னர் ஆர்கனைசேஷன், சும்மா ரேண்டமாக ஒரு நேம் நான் இப்போதைக்கு டைப் பண்ணுறேன். அவங்க ஆர்கனைசேஷன் மூலிமா இந்த விஷயங்கள் என்னென்ன எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்றதை கேட்டிருக்காங்க. ஹவு சாட்டிஸ்ஃபை ஆர் யூ வித் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர் ஆர்கனைசேஷன், தேர் லெவல் ஆஃப் என்கேஜ்மெண்ட், தேர் லெவல் ஆஃப் கைடன்ஸ், about providing networking opportunity, offering a platform to students, encouraging experiments, brainstorming ideas, access to facilities of the partner organization institution, technical support to improve the utility of ATL, financial support to improve the ATL. Suppose இந்த இடத்துல நீங்கள் நோ கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த சப் கொஷின்ஸும் இல்லை. Participation in ATL events. Has your school participated in any of the following events? ATL marathon. எஸ் நோ எது நீங்கள் பண்ணியிருந்தீங்களோ அது எஸ் இல்லை நோ கொடுங்க. எந்த சப் கொஷின்ஸும் வரல. ஆப் சேலஞ்ச், திங்கர்ப்ரனர், கம்யூனிட்டி டே, ஸ்பேஸ் சேலஞ்ச், டிங்கரிங் டே 22-23. What are the reasons for not participating in the events? நம்ம எல்லாத்துக்குமே எஸ் கொடுத்தா அந்த கொஷின் வரல. ஒரே ஒரு இதுக்கு நோ கொடுத்தா கூட the question comes. What are the reasons for not participating? Didn't receive information about the event. Received information about the event late. We were not ready with concept. Date clashed with other events in school. No guidance on the process. Lack of interest from students. Any other? Don't know, can't say. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எய்ம் கூட சர்வே ப்ராப்பராக சப்மிட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.